வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு என்ன? 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட இலக்கு ஆட்சியை பிடிப்பது தான். அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலையுமே நாம் தமிழர் தொடர்ந்து போட்டிடுறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. இப்போ உங்கள் மேலே இருக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு தேர்தலை சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதாவது முதல் வந்து நாங்கள் தேர்தலை சந்தித்தது 2016 தேர்தலை சந்திக்கும் பொழுதே வந்து கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பில் இருக்கிற அண்ணன் சொன்னது வந்து என்னென்னா, நம்ம வந்து நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளுடைய கட்சியை உருவாக்குனதும் சரி, இருக்கிற உறுப்பினர்களும் சரி, ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியிலேருந்து அனுபவம் பெற்று வந்து நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம செயல்படலை. ஏற்கனவே பல கோடிகள் வந்து வேறு ஒரு கட்சியில் கொள்ளையடிச்சிருந்து அந்த பணத்தை வச்சு நம்ம கட்சியை நடத்தலை. ஸோ நம்ம வந்து பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருத்தராக இருந்து அதுக்கான தீர்வு என்னன்றதை நோக்கி தீர்வு அடையிறதுக்காக நம்ம கட்சியை உருவாக்கி நம்ம நடத்திக்கிட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்மளே தான் நம்ம கற்றுக்கிட்டு இலக்கை நோக்கி நகர முடியும். ஸோ அந்த அடிப்படையில் 2016 வந்து நம்மளுடைய பயிற்சி தான். ஸோ வந்து கூட்டம் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அனுமதி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வேட்புமனு படிவத்தை பூர்த்தி செய்கிறதா எல்லாமே வந்து நம்மளே கற்றுக்கிட்டது தான். யாரும் வந்து நமக்கு சீனியர் இருந்தாங்க, 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து பண்ருட்டி கூட இருந்தார், அந்த மாதிரி யாரும் வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து யாரும் நாம் தமிழர் கட்சியில் ஆட்கள் கிடையாது. ஸோ அப்போ அந்த நிலையிலேருந்து நாங்கள் ஜீரோலேருந்து வந்திருக்கோம், சரிங்களா? அப்படி வரும்பொழுது 26ங்கிறது வந்து ஒரு இலக்காக அப்போவே வந்து முடிவு பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது வந்து முற்றிலும் போய். ஏன்னா 2016 காலகட்டத்திலேயே 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தும் போது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற சில பேர் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க. உண்மை இல்லை நான் சொல்லலை, நானே காது போட கேட்டிருக்கேன். கும்மிடிப்பூண்டியில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை போகும்போது நானே கேட்டிருக்கேன் 2016. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா 2016 தொடர்ந்து நம்ம தேர்தல் காலத்தில் தனித்து நம்மளுடைய இலக்கை நோக்கி நகர்ந்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு வரலாறு தனியாக நின்று ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு. அந்த நம்பிக்கையை இப்போ உங்களை மாதிரி, அதாவது உங்ககிட்ட குற்றச்சாட்டு வந்து சொன்னீங்களா, அந்த குற்றச்சாட்டெல்லாம் தவிடுபொடி ஆக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு மாபெரும் ஒரு மாநாடை வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்ற தலைப்பையே வச்சு இலக்கை நோக்கி நம்ம நகரணுன்றதுக்காக அதை முன்னிறுத்தி அனைத்து கட்சிகளும் கூட்டணிக்காக வந்து பேரம் பேசிகிட்டு இருக்கிற நிலையில் 6 மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவித்து வீடுதோறும் வந்து மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றதை திட்டமிடுறதுக்கு செயல்பாட்டு வரையும் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அண்ணன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு துல்லியமாக வந்து ஒரு தொகுதியிலையும் என்ன பிரச்சனை இருக்குது, வீடுதோறும் வந்து மக்கள் அதாவது வேட்பாளர் வந்து சென்றடையணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து அதிகமாக ஒரு வலிமையான நிலையில் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் மக்கள்கிட்ட நம்ம நேராக போனால் தான் நம்மளோட வெற்றி அடைய முடியுன்றதுக்கு தான் களத்தில் இறங்கி வீடுதோறும் மக்களை வந்து சந்திக்க சொல்லி வேட்பாளர் வந்து அறிவுறுத்திருக்கார் அண்ணன். ஸோ இது மாதிரி வந்து பல திட்டங்கள் வகுத்து நாங்கள் செயல்படுத்திகிட்ருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு தேர்தல்லையும் எங்கெங்கே வேட்பாளர்கள் நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலே கேள்வி எழுப்புறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் தொகுதியில் ஒரு வேட்பாளர் நல்ல வாக்குகளை வாங்கியிருப்பாங்க, அதே வேட்பாளர் அடுத்த எலெக்ஷனில் வேறு ஒரு தொகுதிக்கு மாற்றப்படுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற திராவிட கட்சியில் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. குறுநில மன்னர்கள் உருவாக்கி வச்சு அந்த ஆதிக்க சாதியாக இருக்கட்டும், இல்லை பணம் வச்சுருக்கிற பண வர்க்கமாக இருக்கட்டும், அவங்களுடைய டாமினேஷன் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு கிட்டத்தட்ட கொத்தடிமையாக கட்சிக்காரர்கள் நடத்துகிற நிலைமை உருவாக்கி வச்சுருக்காங்க. பட் அண்ணன் சொல்கிறது வந்து நம்ம வந்து கட்சி எம்எல்ஏ பதவி, எம்பி பதவிங்கிறது ஒரு பதவி சொகத்துக்காக நம்ம வரல. நம்மளுடைய தமிழர் வரலாறு, தமிழருடைய பண்பாடு, கலை, இலக்கியத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு உலக அரங்கில் வந்து நம்ம அதை வந்து நிலைநிறுத்த வேண்டியது கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அழிவு நோக்கி நம்ம இனத்துடைய வரலாறு போய்கிட்டு இருக்கின்றதால நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் அனைத்து சமுதாயத்துக்கும் பிரதிநிதி கொடுக்கணும், அதுதான் வந்து முதல் இலக்கு. அதேமாதிரி 50% பெண்களுக்கான பங்களிப்பையும் வந்து உறுதி செய்யணும். ஸோ இதுக்கு உட்பட்டு எந்த மாதிரி வந்து செய்ய முடியும்? ஏன்னா இப்போ கிருஷ்ணன் நான் நிற்கிற செஞ்சில் நான் தான் வந்து ஒரு முகம்ன்றது அவசியம் கிடையாது, நம்ம கட்சி தான் முகம். இன்றைக்கி அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் இங்கே கிருஷ்ணன் நிற்கணும், ஆண் வேட்பாளர் நிற்கணுன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு நான் நிற்கிறேன் வழி. நான் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கேன் களத்தில். இப்போ நான் நிற்கிறதெல்லாம் மற்றவங்களாம் வேலை செய்யலை, இல்லை புறக்கணிக்கிறாங்க, அப்படி கிடையாது அர்த்தம். ஒவ்வொரு சமுதாயம் கூட, அதாவது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு 5 வீடு தான் இருக்குன்னா அவங்களுக்கு கூட ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்தில் வந்து ஒழிக்கணும், அதுதான் அண்ணனுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் தான் திருநங்கைக்கு கூட வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறது ஒழிய, இப்போ நீங்கள் ஏற்கனவே அங்கே வேறு ஒருத்தங்க நாங்கள் இப்போ திருநங்கை கொடுத்துருக்கீங்கன்னா அதில் உள்நோக்கம் எதுவும் கிடையாது. நீங்கள் சொல்கிற விதமே வந்து இப்போ வேட்பாளரை மாற்றி கொடுக்குறாங்க, அப்போ கட்சி வந்து வலுவடைந்திருக்குன்னு அர்த்தம்.
வலுவாக இருக்கோ தான் நீங்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரு கட்சி ஒரு ஆளை போடுதுன்னா அங்கே வர ஓட்டு வந்து இந்த கட்சியால் நிர்ணயிக்க முடியுன்ற ஒரு இடத்துக்கு போக தான் நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஸோ வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காக, மக்களை குழப்பப்படுத்துறதுக்காக எதிர்க்கட்சி வைக்கிற குற்றச்சாட்டை தான் நாங்கள் அதை பார்க்குற மொழி. எங்களுடைய நடவடிக்கையில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. திமுக எதிர்ப்புலேருந்து நாம் தமிழர் பின்வாங்கிருச்சு. இப்போ விஜய் எதிர்ப்பை மட்டும்தான் பிரதானமாக வச்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது இப்போ கடைசியாக நடந்த மாநாட்டில் வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும், திமுகவாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும், அந்த கட்சியுடைய அனைத்து செயலையும் வந்து விமர்சனம் செய்து அந்த குறைகளை சுட்டி காட்டி தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த 1 மணி நேர ஸ்பீச்சில் இப்போ தாவேக்காவோட தலைவர் விஜய் வந்து என்ன வந்து தவறான அரசியல் நிகழ்வுகள் முன்னெடுக்கிறாரோ அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக, அதை நெறிப்படுத்துறதுக்காக ஒரு அண்ணனாக வந்து தம்பிக்கு வைக்கிற ஒரு போதனை தானே ஒழிய அவங்கள அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சியாகவே செயல்படலை. ஸோ அவங்களால வந்து எந்த ஒரு அளவு பாதிப்பும் நமக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தாவேக்காவை பின்தொடர இளைஞர்கள், அதாவது சிறார்கள்னே சொல்லலாம், ஏன்னா பிலோ 18 இயர்ஸ், அந்த சிறார்களுடைய எதிர்காலம் கருதி அவங்கள வந்து நெறிப்படுத்துறதுக்காக தான் அண்ணன் வந்து சில போதனைகளை சொல்கிறத தவிர அவங்கள அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அட்டாக் பண்ணவும் இல்லை. இல்லை அவங்களுடைய எதிரியும் கிடையாது. உங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்க பேசும்போதும் சரி, பெரும்பாலும் விஜய் எதிர்ப்பில் தான் உறுதியாக இருக்காங்க. அதிமுகவை பற்றி பேசுகிறாங்க, காங்கிரஸ் பிஜேபியை பற்றி பேசுகிறாங்க. பட் எதில் ஷார்ப்பான அட்டாக் இருக்குன்னா டிவிகே தான். அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. என்னென்னா, விஜயோடைய வருகை நாம் தமிழர் கட்சியை தான் பெரிய அளவுக்கு பாதிக்க போகுது. அந்த பயத்தில் தான் நாம் தமிழர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, அதுவே முதல் வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம். நாம் தமிழர் கட்சிக்கு இது வரைக்கும் வாக்கு செலுத்திய அனைவரும் பார்த்திங்கன்னா சிந்தித்து இந்த தமிழ் தேசிய கொள்கையை உள்வாங்கிக்கிட்டு பணம் வாங்காமல், எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்காமல், பரிசு பொருட்கள் இல்லாமல் ஓட்டு போட்டவங்க தான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு. அதே மாதிரி சிந்தித்த இளைஞர்கள் போட்ட ஓட்டு தான். ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு தாவேக்காவை பின்பற்ற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அந்த சிந்தனை தெளிவு இருக்கான்னு நம்ம வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய செயல்பாடே எல்லாருக்கும் உலகத்துக்கு வந்து உலகம் முழுக்க பார்க்க வேண்டிய கண்ணு முன்னாடி தெரியுது, உலகத்துக்கே தெரியுது அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு. ஒரு பொதுக்கூட்டத்தை எந்த அளவுக்கு அநாகரிகமாக நடத்த முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் தாவேக்கா. ஒரு மாநாடு எந்த அளவுக்கு அநாகரிகமாக நடத்த முடியுன்றதுக்கு உதாரணம் தாவேக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிற தாவேக்காவோட இளைஞர்கள் எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்து இருக்க முடியும்? ஸோ எப்படி வந்து சிந்தனை தெளிவோடு இருக்கிற ஒரு கட்சிக்கு வாக்களித்த ஒரு மக்கள் எப்படி வந்து தாவேக்காவுக்கு போக முடியும்? இந்த ஒரு லாஜிக்கே இல்லையே. எப்படி வந்து நாம் தமிழ் பின்தொடர்ந்த இளைஞர்கள் வாக்காளர்கள் எப்படி வந்து தாவேக்காவுக்கு போக முடியும்? லாஜிக்கே இல்லையே. ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி தொடர்ந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையுமே வந்து அவங்க வந்து ஒரு சிந்தனை தெளிவோடு செயல்படவே இல்லை, ஒரு வரைமுறையோடு செயல்படவே இல்லை. அவங்களுக்கு வந்து ரூல்ஸ்னு ஒன்று கிடையாது, அவங்களுக்கு மட்டும் எல்லாமே விதிவிலக்கு. அப்படி ஒரு கூட்டத்தை போயிட்டு எப்படி நாம் தமிழருடைய கூட்டத்தோடு ஒப்பிட முடியும்? அதில் லாஜிக்கே இல்லையே. விஜய் கட்சியினுடைய வருகை எந்த வகையிலையும் உங்களை பாதிக்காதுன்னு நம்புறீங்களா? அதாவது விஜய் கட்சியோடைய வரவு வந்து நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கான கட்சிங்கிறத வந்து வெளி உலகத்துக்கு உறுதிப்படுத்தியிருக்கணும்னா நம்பலாம். அதுதான் உண்மை. விஜய் கட்சி ஆரம்பித்தது வந்து இன்னும் ஒரு படி சொல்லப்போனால், இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வந்து படிப்பில் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோன்னு ஒரு திராவிட கட்சி வந்து சுயபெருமை பேசிக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ படிக்க வச்சுருக்கோம், இந்த அளவுக்கு முற்போக்காக வந்திருக்கணும். நீங்கள் முற்போக்காக வந்து இந்த சமுதாயத்தை உருவாக்கலைங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தாவேக்காவை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தாவேக்காவை பின்தொடர இளைஞர்கள் யாருமே வந்து ஒரு பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து தன் கொள்கையை வெளிப்படுத்தணும்னு தெரியல, அரசியல்னால் என்னன்னு தெரியல, மக்களுக்கான பணி எப்படி செய்யணும்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் வெறும் சினிமா போதையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பொதுவெளியில் வண்டி எப்படி ஓட்டிகிட்டு போனோம், ஒரு கட்சி தலைவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் எப்படி வரவேற்கணும், எந்த ஒரு அடிப்படையும் இல்லை, தலைவருக்கே இல்லை. ஸோ இப்படி விதிமுறை மீறி செயல்படுற ஒரு கூட்டத்தை ஒரு சினிமா போதைக்கு பின்னாடி இத்தனை லட்சம் இளைஞர்களில் வந்து கூடுற மாதிரி ஒரு சூழலை வந்து வட இந்தியாவிலேருந்து உலகம் முழுக்க பார்க்கும்போது தமிழர்கள் வந்து இவ்வளோ பிற்போக்கானவர்களா அப்படிங்கிறத உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்கு தான் இந்த தாவேக்கா உதவி இருக்கே தவிர வேறு எதுக்கும் உதவலை. 50 ஆண்டு கடந்த கால அரசியல் வரலாறில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு கட்டமைச்சாங்க. திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை வலுவாக உருவாக்கி 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கு. வேறு எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வர முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அரசியல் இருக்கிற மண்ணில் பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சீமான் பேசுகிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா? இல்லை, அதாவது திராவிட கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பிறப்பால் ஒருத்தருடைய செயல்பாடை வந்து முடிவு பண்ண முடியாதுங்கிறது வந்து உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 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 விஷயம் இருக்குது.
அவர்களை வந்து இவ்வளோ சதி செய்திருக்காங்க, நம்மளுடைய தமிழர்களுடைய வந்து தமிழ்நாட்டுடைய வளத்திலேருந்து இல்லை தமிழுடைய வரலாறுலேருந்து இவ்வளோ செதஞ்சிருக்கு, அதை நம்ம மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குன்னும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை வந்து தமிழ் மொழி பேசுகிற மக்களை வந்து எதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் பண்ணி அவங்கள வந்து இக்னோர் பண்ணியிருக்கணும்? இந்த தமிழ் மொழிக்காக அவங்களும் பங்காற்றியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அதை வந்து சொல்லியிருக்காரு ஒழிய, நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு அந்த உயர் சாதியினர் அவர்களை வந்து நீங்கள் மறுபடியும் மீட்டு உருவாக்கம் பண்ணுறீங்க, அவங்களுடைய அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்ற ஒரு அந்த ஒரு நோக்கம் கிடையாது. அவர்களுடைய பங்களிப்பும் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி மற்ற மொழி பேசுகிறவர்களுடைய பங்களிப்பும் தமிழகத்தில் இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம 234 வேட்பாளருக்கும் சீட்டு கொடுக்கும்போது அனைத்து மொழி பேசுகிறவங்களும் கொடுத்துருக்கோம், அனைத்து சமூகத்துக்கும் கொடுத்துருக்கோம். இதில் யாரையுமே நம்ம வந்து ஓரங்கட்டல. நம்மளுடைய விஷயம் வந்து அனைவரும் கூடி வாழ்வோம், தமிழர்கள் வந்து நாங்கள் ஆளுவோங்கிறத நம்மளுடைய கொள்கை. அது முன்னாடி நின்று ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்துறது தமிழர்கள் இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு பூமி தான் நமக்கு இருக்குன்றதால தான் நம்ம சொல்கிற மொழி. இதில் திராவிடத்தை அழிச்சிட்டோம், இப்போ பிராமணத்தை வச்சு திராவிடத்தை அழிக்கிறோம், அந்த ஒரு குழப்பம். இடபிள்யூஎஸ் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது வந்து இப்போ ஒன்றிய அரசு கொண்டு வந்த இடபிள்யூஎஸை பற்றி கேட்குறீங்களா? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு. அதாவது நம்மளுடைய இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் உரிய எண்ணிக்கைக்கு ஏற்ற இடஒதுக்கீடு கொடுக்கணுங்க தான் நம்மளுடைய கொள்கை. முதல் வந்து சமூகத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம பல போராட்டமும் செய்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் யார் யார் எவ்வளோ சமூகம் இருக்காங்களோ அவங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்தோன்னா அனைவருக்கும் பங்களிப்பு வருங்கிறது எங்களுடைய கொள்கை. இல்லை, ஒரு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லை, பொருளாதார அடிப்படையில் நாங்கள் தான் சொல்கிறோம், பொருளாதார அடிப்படையில் ஆதரிக்க வரல. நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் முதல் எவ்வளோ உறுப்பினர் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குங்கிறத முதல்ல நமக்கு கணக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். இப்போ நம்ம முதல் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கூட இந்த இடஒதுக்கீடு வந்து காலத்துக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு வந்து நம்ம இடஒதுக்கீடு முதல் கொடுக்கல. ஒரு பின்தங்கி இருக்கிற சமுதாயத்தை முதல் மேலே தூக்கி விடணுங்கிற இலக்கு அடையிற வரைக்கும் நமக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து நமக்கு வந்து எந்தெந்த சமூகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அனைவருக்குமான உரிமை வந்து கரெக்டாக போய் சேருதா, அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும்ல. அதுவே முதல்ல இங்கே குழப்பமாக இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்? அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகுது? இப்போ நாம் தமிழருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இலக்குன்னு சொல்கிறீங்க. வெற்றியா தோல்வியான்றதை மக்கள் தீர்மானிப்பாங்க. ஒரு தொலைதூர இலக்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது என்னவாக இருக்க போகுது? அதாவது நமக்கு வந்து தொலைதூர இலக்கு அப்படின்னா இனத்தின் விடுதலையே இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. அதுதான் நம்மளுடைய லட்சியம் முழக்கம். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு அன்றாடம் இருக்கிற பிரச்சனைகள் வந்து குடிநீர் பிரச்சனை, இந்த சாலை, இது வந்து அன்றாட மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அது ஒரு பக்கம். அதை தாண்டி நம்மளுடைய மொழி, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய திருவிழா, நம்மளுடைய வழிபாட்டு முறை, நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய கட்டடக்கலை, இதை வந்து நமக்கு நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய வரலாற்று தொன்மைகள், இதையெல்லாம் வந்து பறைசாற்றி அதை வந்து உலகிற்கு வந்து கொண்டு வந்து நமக்குன்னு தனி ஒரு அடையாளத்தை உலக அரங்கில் வந்து நிலைநிறுத்தணுங்க தான் நம்முடைய தொலைநோக்கு பார்வை. இப்போ நீங்கள் வந்து செஞ்சி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. என்ன அடிப்படையில் வேட்பாளராக உங்களை தேர்வு செஞ்சாங்க? அந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அது நான் வந்து கட்சியில் வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக பயணம் செய்துட்டு வரேன். அந்த தொகுதியில் வந்து முதல் உறுப்பினர்லேருந்து நான், அதாவது முதல் தொகுதியோட முதல் உறுப்பினர்னே என்ன சொல்லலாம். அப்போது அந்த அளவுக்கு வந்து நாங்கள் அங்கேருந்து களப்பணி செய்துட்டு வரோம். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் அந்த தொகுதிக்கு நீங்கள் இதுவரை என்ன பண்ணியிருக்கீங்க? அதாவது தொகுதிக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடிப்படை பிரச்சனையாக இருக்கிற இப்போ இந்த சாலை வசதியாக இருக்கட்டும், இல்லை வந்து பல ஊராட்சிகளுக்கு வந்து நகர பேருந்து வசதியே இல்லை, அதுவாக இருக்கட்டும், இல்லை குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தமிழர்களின் கோட்டையான செஞ்சி கோட்டை இருக்குது, அது வந்து ராஜா தேசியம் கோட்டைன்னு அழைக்கப்படுது. அதை வந்து நம்மளுடைய தமிழர்களின் கோட்டைன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கான போராட்டமாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட 115 ஊராட்சியில் 70 ஊராட்சிகளுக்கு நகர பேருந்து இல்லை. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம் அரசுக்கிட்ட. அதே மாதிரி அவலூர்பேட்டில் இருக்கிற 24 மணி நேர சேவை மருத்துவமனையில் ஒரு தனி ஆம்புலன்ஸ் கிடையாது. வருஷத்துக்கு 100லேருந்து 150 பிரசவம் நடக்குது. அதை தாண்டி ஒரு கிராமங்களில் மேல்தட்டு வர்க்கம் வாழ்கிற பகுதிக்கு இருக்கிற வசதி வந்து ஆதித்தமிழ் வாழ்கிற பகுதிக்கு கொடுக்கல. ஸோ இதையெல்லாமே வந்து நாங்கள் வந்து அரசுக்கிட்ட வந்து முறையிட்டு இருக்கோம், குற்றம் சாட்டியிருக்கோம். இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சுமார் ஒரு 100 வருஷமாகவே அந்த இடத்துல வசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த இடம் வந்து ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும், ஒரு வீடுமே சதுரடி தான் இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு அரசு புறம்போக்கு சொந்தமான இடம். இப்போ பல இடங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்கு இந்த அரசு. அந்த இடத்துல வந்து அந்த அரசு புறம்போக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் அந்த காலத்தில் குறிப்பில் வந்து கோயிலுன்ற ஒரு குறிப்பு குறிச்சிருக்கிறத ஒரே காரணத்தால்
ஹெச்ஆர்என்சி வந்து அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்து அந்த அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு வந்து அந்த ஹெச்ஆர்என்சி முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அதை நாங்கள் தடுத்து மக்களுடன் நின்று போராட்டம் செய்து அவங்களுடைய வாழ்விடத்தை வந்து உறுதி செய்திருக்கோம். இது வந்து அரசு தலையிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் தலையிட்டால் உடனே தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை, ஆனால் 100 ஆண்டு காலம் 3 தலைமுறை கிட்டத்தட்ட அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். அவங்கள வந்து அப்புறப்படுத்துறதுக்கு அதை பற்றி அந்த ஊர் எம்எல்ஏவாக இருக்கிற மஸ்தானும் சரி, இல்லை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபும் சரி, யாருமே வந்து அதை கவலைப்படவே இல்லை. தலையிட்டு அதுக்கான தீர்வு காணவே இல்லை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து மக்களாக ஒன்று திரண்டு போராட்டம் செய்து மக்கள் வந்து அரசுக்கிட்ட வழியே வந்து கொடுத்தா தான் அதுக்கு தீர்வு கொடுக்கணுன்ற ஒரு நிலையில் ஒரு அரசு இருக்கே தவிர வருமுன் காப்பு மாதிரி முன்கூட்டியே சிந்திச்சோ இல்லை இந்த மாதிரி மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க கட்சி பொறுப்பில் மாவட்ட செயலர் இருக்காங்க, ஒன்றிய செயலர், கிளை செயலர் எல்லோரும் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுது, ஊர் தலைவர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சிக்கலை தீர்க்க முடியல. ஒரு 3 தலைமுறையை வாழ்கிற இப்போ ஒரு 5 வயசு குழந்தை அங்கே இருக்குன்னா இந்த வீடு உனக்கு இல்லை, ஒன்றும் பெரிய மாளிகைலாம் இல்லை, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இதுக்கு கடந்த 20 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தீர்வு வந்து இந்த அரசு கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கு வழக்கம் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டிருக்கோம். அந்த வழக்கை நாங்கள் நாம் தமிழர் கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பல விஷயங்கள் மக்களோட போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கான தீர்வு வந்து கொடுக்க வேண்டியது அரசு கையில் இருக்குது. ஸோ அந்த அரசு இடத்துல நம்ம போனால் தான் இதை முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.